ஆனாயின் பீட்டர் ரீட்டா அவருடைய 42ஆம் திருமண நாள் இருக்காங்க. பீட்டர் ரீட்டா ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் ரூபன் குடும்பத்தினரும், ஜோசப் அக்னாஸ் தாமஸ் குடும்பத்தினரும் மற்றும் ரோஸ்லின் அவருடைய 62ஆம் பர்த்டே இருக்காங்க. ரோஸ்லின் அப்படின்னு ஹாப்பி பர்த்டே. மரித்த ஜோசப் விக்டர் ஆனந்த் கிறிஸ்டபா வில்சன் ஆந்தனி கிறிஸ்டபா மனோகர் ஜூலி அவருக்கு சுவாமி அவருக்கு மேரி கார்த்திக் ஜஸ்டின் லூர்தராஜருடைய ஆண்களுக்காக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவனுடைய இன்று தாய் திருச்சியானது கணவன் மனைவிகளுக்காக விசேஷமாக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகின்றது. மற்றும் இந்த ஆர்ச் டயசிஸ் நம்முடைய
மெட்ராசனத்தில் வந்து இன்று வந்து திருமணம் ஆனவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கவும் மற்றும் அவருடைய அந்த ஒற்றுமையை பார்த்து மற்ற சிறு பிள்ளைகளெல்லாம் வந்து இதை பார்த்து தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை தொடங்கும்படி இந்த அற்புதமான ஒரு நாளை கொண்டாடுகின்றது. அதனாலே இங்கே வந்திருக்க கணவன் மனைவியை கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் தரும்படி என்னுடைய திருவிழில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் வந்து ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற ஒரு ஞானத்தை நமக்கு தருகின்றார். இன்று உலகத்தில் வந்து மக்கள் வந்து ஞானத்தோடு வாழ்வதற்கு விருப்பப்படுவதில்லை. ஆனால் இந்த உலகத்தின் ஞானத்துக்காக மற்றும் இந்த உலகத்திற்கு சார்ந்த விஷயங்களை தான் விரும்புகிறார்கள். இதோ என்னுடைய திருவிழி நாம் கடவுள் ஜெபிப்போம். இறைவா, நாம் எப்பொழுதுமே உன்னுடைய ஞானத்தினால நாம் வாழக்கூடிய இந்த ஞானமும் மற்றும் உண்மையை தெரிந்து கொள்ளவும் அதுக்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆசிரியர் தரும்படி இந்த திருவள்ளியில் மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனும் சகோதர சகோதரி உங்களும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி பலையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yeah.
நீர் கூடியுள்ளவதாக உள்ளதை எழுதியுள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்முடைய தூய ஆவியார் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் எங்கள் ஆண்டவராம் உமது திருவுள்ளமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சீராக்கின் நயனங்களில் இருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. மதுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தன் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் ஞாபகங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திரு சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரை உம் விதிமுறைகளை காட்டும் வழி எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதிவரை கடைபிடிப்பேன். உம் திரு சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரே, திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைப்பொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்றும் கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிவிட உங்கள் நேர சிறந்து இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர் குறிப்பிட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரிடம் சிதறிக் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என குறிப்பிட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கி எவரும் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணையிடாது, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையை இட வேண்டாம். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை சொல்லுங்கள். இதைவிட மிகுதியான சொல்வது எதுவும் தீயோனிடம் இருந்து வருவது. ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு திருப்பலிக்கு வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சரி பண்ணிங்களா? அட்லீஸ்ட் நன்றி சொல்கிறாங்க ஃபாதர். எனக்கு தெரியுது, மேரேஜ் ஆனப்போ வந்து சிரிச்சது அது மேலே சிரிப்பே போயிடுச்சு. அது மேலே எப்படி சிரிக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? ஓகே, அட்லீஸ்ட் கைக்கு வரும்போது சிரிக்கணும். ஓகே, கிறிஸ்துவர்களே, சிரிப்புன்றது வந்து ஒரு கிஃப்ட். அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஒருத்தர் பார்த்து நம்ம சிரிக்கும் பொழுது அவங்களை நம்ம முழுமையாக மதிக்கணும்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு மூஞ்சி சின்னதாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால நம்ம மற்றவர் பார்க்கும் பொழுது சிரிக்கணும். நம்ம சிரிக்கும் பொழுது தான் நான் எப்படியானவர் அப்படின்னு தெரியும். ஓகே, நம்ம சிரிக்கும் பொழுது தான் ஒரு மனிதனுடைய வேல்யூ. அவரை பார்த்து சிரிக்கும் பொழுது நான் மதிக்கிறேன். அந்த மதிப்பு நான் மற்றும் கொடுக்கும் பொழுது அந்த மதிப்பு எனக்கு தான். ஸோ நான் என்னையே மதிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அதனால எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஓகே, ரொம்ப டைட்டாக ரொம்ப சோகமாக அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நியூஸ் பேப்பரில் வந்தது. டெல்லியில் வந்து ஒரு 3 பெண்ணுகள், அக்கா தங்கச்சி 3 பேர் வந்து 7th மாடியிலேருந்து விழுந்துட்டாங்க. தெரியும் நினைக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அந்த பசங்க வந்து எப்போதுமே மொபைல்லே இருந்திருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் வந்து அந்த மொபைல் பிடிங்கி வந்து அன்வான்டெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால பிடிங்கிருக்காங்க. இந்த 3 பேரும் மாடியில் போயிட்டு அந்த மொபைல் கொடுக்கலன்றதுக்காக மேலே இருந்திருக்காங்க. இதுதான் நிலை. ஆனால் ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கு. என்ன அப்படின்னு ஒரு ரீசெண்டாக வந்தது. என்ன அப்படின்னா, இப்போது பெற்றோர்கள் வந்து போயிட்டு பசங்க வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டெல்லி கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து சொன்னது, பசங்களை வந்து திருத்த வேண்டியது டீச்சர்ஸோடைய கடமை, பெற்றோருக்கு அந்த கடமை இருக்குது. அதனால் வந்து சில நேரத்தில் அவங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா அந்த சட்டங்கள் தேவைப்படுது. அதனால் அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு சட்டம் வந்தது. அது கேட்ட பிறகு தான் இன்றைக்கி நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க. இல்லைன்னா எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பசங்க வந்து யாருன்னா டீச்சர் வச்சுட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் வந்து இந்த டீச்சர் ஞானத்தையும் அறிவு கொடுத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்க பொழுது இந்த ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் கொடுத்துருக்கு. கிறிஸ்துவர்களே, சட்டம் என்பது வந்து நம்முடைய நல்லதுக்கு தான். பாருங்கள், டிராஃபிக் போயிட்டே இருக்கு, பஸ்ஸு லாரி என்னென்னவோ போயிட்டுருக்கு. எப்படி ரோடு கிராஸ் பண்ணுறது? அங்கே ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல் போடும்போது எல்லா வண்டியும் நிற்கிது. அப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ண முடியும். அப்போது அந்த மனிதர்களுக்கு வந்து உபயோகப்படுத்துறதுக்காக தான் அந்த சட்டம் இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்க சட்டங்கள் வந்து சிலது வந்து நமக்கு ரொம்ப மேன்மையாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இன்று நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு புதுதான ஒரு சட்டத்தை கொடுக்குறார். ஏற்கனவே சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா, கொலை செய்ய வேண்டாம், கொலை செய்தால் நீ வந்து தீர்ப்பிடுவாய் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து ஏற்கனவே இருந்தது. நீங்கள் இஸ்ரேல் மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கடல் கொடுத்த கட்டளை எவ்வளோ கட்டளை? 10 கட்டளை. ஆனால்
அவர்கள் வந்து அதில் ஆட் பண்ணி எவ்வளோ சட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா 613 சட்டங்கள் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு சட்டமும் வந்து ஜனங்களுக்கு வந்து வாழ்க்கை வாழவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சட்டம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆகையினால ஆண்டவர் இயேசு வந்து ஒரு புது கட்டளை நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்ன அந்த கட்டளை அப்படின்னா, நீ வந்து கொலை செய்வதுக்கு தண்டனை, அது ஓகே, அது வந்து சிவில்ல கூட அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து யார் மேலே நீ கோவப்பட்டால் நீ அதுக்கே நீ தீர்ப்புக்கு உள்ளாவாய் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பியாண்ட் போறாரு. அதாவது கொலை செய்யறது வந்து வேற விஷயம், அது கண்டிப்பா தண்டனை உண்டு. ஆனால் ஒரு மனிதன் மேலே கோவப்படுவருமே, அது கூட கடவுள் வந்து உங்களை தண்டிப்பார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய வீட்டில் வந்து கணவன் மனைவி வந்து திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, கெட்ட பேச்சு பேசுறது, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் எத்தனை பேர் சொல்றீங்க இது தவறு? கைத்துக்கு பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி வந்து அசிங்கமா திட்டுறது, அவங்கள ஏதாவது சொல்றது, இங்க இருக்கவங்கள போய் நீங்க செய்ய மாட்டீங்க நான் நம்புறேன். ஓகே, இங்க இருக்கவங்க நீங்க செய்ய மாட்டீங்க நம்புறேன். ஓகே, கிறிஸ்துவனுடைய பாருங்களேன், கடவுள் வந்து ஒரு மனிதனை வந்து திட்டுறதுக்கு கூட அவர் அனுமதி கொடுப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனிதனை முழுமையாக மதிக்க வேண்டும் அப்படின்றார். ஒரு மனிதனை முழுமையாக அவங்கள மதிக்கணும். அந்த மதிச்சாதான் அது உண்மையான அன்பு. ஒரு கணவன் மனைவி வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதனால நான் வந்து அடிக்கலாம் திட்டலாம் பண்ண அந்த ரைட்ஸ் கிடையாது, கட்டத்திலையும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்களுடைய வீக்னஸை பார்த்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அது தவறு. ஞானம் இருக்கும் யாருமே வந்து மற்றவங்களை திட்ட மாட்டாங்க. ஞானம் இருக்கும் யாருமே, அறிவாளி யாருமே வந்து மற்றவங்களை துன்படுத்த மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாங்க. எப்போதுமே நல்லதே பேசலாம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய யாருக்கு சம்மந்தம் அவங்களுக்கு நல்லதை நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. கோபப்படாதுன்னு சொல்றாரு. ஒரு மனிதன் கோபப்படுறதுனால என்னெல்லாம் விளைவுகள் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ பாவங்கள், எத்தனையோ பேர் இந்த கோபத்தினால வந்து மற்றவங்களை சாவடிச்சிருக்காங்க, கோபத்தினால பிரிஞ்சிருக்காங்க, கோபத்தினால நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சர்வே சொல்லுது, இன்னைக்கு மக்கள் குடும்பத்தில் கோபத்தினால தான் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. மென்டலி டிஸ்டர்ப், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து வாழ முடியல பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ஆண்டவர் இயேசு வந்து சொல்கிறார், நீங்க வந்து விபச்சாரம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற கட்டளை இருக்கு. ஆமா, அது இருக்குதான், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து கொஞ்சம் பியாண்ட் போறார். நீ உன்னுடைய மனதில் வந்து மற்ற பெண்ணை நீ நினைத்து ஒருவேளை நீ வந்து அந்த பார்வையிலே நீ பண்ண முடியாது, அது கூட விபச்சாரம் சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பெண்களை நாம் மதிக்கிறோம்? இன்னைக்கு நீங்க மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சர்வீஸ் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஆக்சுவலி என்னன்னா பைபிள் தான் வந்து நிறைய ஜனங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க, சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மொபைலில் வந்து இந்த போனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்வான்ட் தேவையில்லாத விஷயத்தில் வந்து எல்லாருமே அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால உலகமே குட்டி செல்றா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து நண்பர்களே, விபச்சாரம் வந்து செய்வதற்கு ஒன்று, ஆனால் அது பார்வையோடு மற்ற பெண்களை பார்ப்பது கூட தவறு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள் அவர் எப்படி மதிக்கிறார். ஏன்னா ஒரு மனிதன் வந்து கடவுள் படைத்தது, அதனால தான் நம்ம மதிக்க வேண்டும். மூன்றாவதாக வந்து ஆண்டவர் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே பாருங்க, காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ் யாரும் வைக்கிறது தானே? யாரும் வைக்கிறாங்களா? யாரும் வைக்கிறது. அப்புறம் மதர் ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் மேலே வந்து அந்த என்ன சொல்றது ஆணையிடுவது, அது வந்து ஆண்டவர் வந்து தவறுன்னு சொல்கிறார். ஏனெனில் உலகமே படிச்ச வந்து கடவுள் தான், அவர் மேலே நீ வந்து ஆணை விடலாமா? மற்றும் இந்த பூமி மேலே நீ ஆணை விடாத. ஏன்னா இந்த பூமி வந்து கடவுளுடைய கால் பாதம் வைக்கிற இடம், அதில் வந்து நீ ஆணை விடாத. என்ன உண்மையாக இருந்தால் ஆமான்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி. இந்த உலகத்தில் ரெண்டே பதில் தான், எஸ்னா எஸ், நோனா நோ. உன்னால் முடியுமா? முடியணும், முடியும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சில பேர் டைரெக்டாக பேசவே மாட்டாங்க. இப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி சுற்றி அப்படி சுற்றி 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 கடைசியில் என்ன சொல்லணும் அவனுக்கு புரியாது, நமக்கு புரியாது. என்ன ஒரு இடத்துலாம் ஆகுதான் இல்லையா, முடியுமா முடியாதா, இவ்வளோதான். என்னால் முடியுதுன்னா முடியுதுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். கிறிஸ்து நண்பர்களே, இதுதான் உண்மையான வாழ்க்கை. ஒரு மனிதன் வந்து உண்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உண்மை பேச வேண்டும். உண்மை பேசினா மட்டும்தான் எனக்கு மதிப்பு. நான் பொய் பேசினேன் அப்படின்னா எனக்கு என்ன மதிப்பு?
அவன் பொய்க்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை எப்படி நம்புவான்? நான் பொய் பேசினாலும் எப்படி நம்புவான்? உண்மை பேசுறது கற்றுக்கணும். மற்றும் பிள்ளைகளுக்கு நம்ம உண்மையை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் உண்மை. உண்மையான உண்மை எது தெரியுமா? ஆண்டவருடைய நற்செய்தி, திருச்சபையுடைய நற்செய்தி. ஆண்டவர் என்ன பேசுறாரு, காஸ்பல், தி குட் நியூஸ்ன்னு சொல்றாங்களே, அதுதான் உண்மை. நீங்க உலகத்துல நீங்க எந்த ஒரு புக்கு போய் பாருங்க, உண்மை எங்க இருக்கு நீங்க தேடுங்க. உண்மை எல்லாமே எங்க இருக்குன்னா பைபிள்ல மட்டும் தான் கிடைக்கும், நியூ டெஸ்ட்மெண்ட்ல. வேற எங்கேயுமே உங்களுக்கு உண்மை கிடைக்கவே கிடைக்காது. கிறிஸ்துவனுடைய ஏனெனில் கடவுள் உண்மையானவர். அவர் பேச ஒரு ஒரு வார்த்தையும் உண்மையானது. அந்த உண்மையை பின்பற்றி நம்ம போகும்பொழுது நாம் நல்லவர்களாக வாழக்கூடிய அந்த தன்மை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். என்னுடைய முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ செய்ய அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டார். யாருன்னா சொல்லியிருக்காங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு, நீ நல்லது செய்ய அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே மாட்டார். அதே சமயத்தில் நீ பாவம் செய்யாத அப்படின்னு கூட சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த முழுமையான அந்த ஃப்ரீடம், அந்த ஒரு ஃப்ரீடம் என்ன சொல்றது தமிழ்ல, சுதந்திரம். அந்த சுதந்திரம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம தான் சூஸ் பண்ணோம் எது சரி தவறு அப்படின்னு. பாருங்களேன், நம்ம எவ்வளோ மதிக்கிறார் கடவுள். மனிதர்கள் நம்மளை மதிக்கிறது இல்லை, ஆனால் கடவுள் நம்மளை மதிக்கிறார். ஏன்னா கடவுள் நம்மளை அன்பு செய்கிறார். எங்க அன்பு இருக்கிறோ அங்கே எப்பொழுதுமே மதிப்பு இருக்கும். அன்பு இல்லாததுல மதிப்பே இருக்காது. ஒருத்தர் நம்ம திட்டி குச்சி போட்டு அடிக்கிறது பண்ணுறதுலாம் பண்ணுறோம்னா அங்கே என்ன மீனிங்? அந்த உண்மையிலே அன்பு இல்லைன்னா அர்த்தம். கிறிஸ்தவனுடைய இன்று திருச்சபை நம்ம அனைவரையும் திருமணம் ஆகிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றது. இந்த திருமணத்தில் கடவுள் ஆசீர்வதித்து இவருடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்குமோ, அவர்கள் எப்பொழுதுமே அன்புக்கும் பாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் சாட்சிகளாக தேவையான அனைத்து வாசகம் கடத்தபடி இந்த இவருடைய ஆசைப்படி இந்த திருவிழி ஆகிறோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை விடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டறலாம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் இறைவார்த்தையை குறைக்காமலும் கூட்டாமலும் அப்படி இறை மக்களுக்கு எடுத்துரைத்து அதன்படி வாழ கற்பிக்க வேண்டிய ஞானத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக தலைவர்கள், அரசு ஊழியர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தாமல் நேர்மையான முறையில் அவர்களை அணுகவும் மக்களின் நலனுக்காக உழைக்கவும் வரவருட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்றுபட்டு ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையோடு வாழவும், உடன் பிறந்தோர் அண்டை அயலாரிலும் மனத்தாங்கல்கள் இல்லாமல் பகமை சண்டை சச்சரவின்றி ஒற்றுமையுடன் சமாதானத்துடன் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்கள், இளம் பெண்கள் உலநாட்டவரில் கண்மூடித்தனமான வாழாமல் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி இருக்கவும், தீய செயல் புரிவோரோடு நட்டு கொள்ளாமல் தெய்வ பயத்தில் நன்னடத்தையோடு வாழவும் வரவருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ இது இந்த தம்பதிகள் இங்கே இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்க மேல் கையொப்பி சாயம், அவங்க மேலே பிளஸ் பண்ணுங்க. எல்லாருமே இங்கே வந்திருக்க தம்பதிகளுக்கு மேலே எல்லாருமே இப்படி கை சாய்ங்க. நான் ஜெபிக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு கடவுள் ஆசீர்வதிப்பார்.
அன்பு நிறைவா இந்த நேரத்துக்காக நான் நல்ல சத்தியம். இதோ இந்த கணவன் மனைவி இங்கே வந்திருக்கிறார். இவரை ஆசீர்வதித்து இவருடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியோடு அவர்கள் அன்பிலும் பாசத்திலும் விசுவாசத்திலும் உம்முடைய உண்மையை தெரிந்து கொண்டு இவர்கள் எப்பொழுதுமே ஒருவரை மதித்து அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு சாட்சிகளாக இருந்து தன்னுடைய முழுமைய வாழ்க்கையோடு ஒரு அமைதியோடும் உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய ஆசை தந்திரம் மற்றும் இவருடைய செய்திருக்க பாவங்களை மன்னித்து இவர்கள் எப்பொழுதுமே இவருடைய குடும்பத்தோடு வாழ்ந்து அவர்கள் சாட்சிகளாக இருந்து இவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அன்புக்கும் சார்ந்தவர்களாக தெரியப்படுத்த இந்த உலகத்து சாட்சிகளாக வாழ ஆசீர்வதியும். மற்றும் இதோ இந்த தம்பதிகளை நீ ஆசீர்வதித்து உங்களுடைய விண்ணக அரசு வரும்படி அவருக்கு தேவையான அனைத்து வரம் தரும்படி உங்களுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை. இறைவா என் மனம் ஏற்ற தயக்கமோ நான் ஆகின பூ என்ற வருத்தமோ மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்ற தயக்கமோ நான் ஆகின பூ என்ற வருத்தமோ கனிகளை கொடுக்கும் கொடியடி முதல்வா கனிவுடன் படைத்திடும் காணிக்கையே கனிகளை கொடுக்கும் கொடியடி முதல்வா கனிவுடன் படைத்திடும் காணிக்கையே பொலிவே மலைகள் உன்னுடன் வருவே பொலிவே மலைகள்
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன்களை என்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை பரிசுத்த எல்லாவற்றையும் தேறியவர்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்தும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனித பிள்ளைகளை கண்டு இறக்கம் என்று புண்ணியம் என்ற திறக்க திருவிழமான சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து விழித்தெழுதிய நித்திய வாழ்வுகள் கழித்தார். ஆகவே தூதராக தொடர்ந்து அரியணை செல்வோர் ஆட்சிக்கும் மற்றும் மானச நன்மைகள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகியை புகழ்ந்து பாடி முடிவில்லாத சொல்வோமாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூய்மை தூய்மனத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடப்பட உள்ளம் படைத்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் தேடி கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் வேறவருடைய அருந்தை பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்ற ஊழியம் குறித்த அதனுடன் எங்களை ஏற்றுக்கொள்ள எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் போது திருவையில் நினைவு கூர்ந்திடம் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநீராக அனைவரோடும் உமது திருவில் அன்பின் இருக்கிற சேர்த்திடம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியம் இருந்தோர நேரம் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைத்து மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்டித்தான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உதராகிறது ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்து ஏற்றுமலர்விட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியார் இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கடைகளாக மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவை காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு கிடைக்கின்றேன் என்னும் திருத்தொழுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையான திருவிழாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருது கழக பெற்ற ஒரு பெயர் பெற்றோம். என் ஆண்டவரே, நீங்கள் திறந்தல் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவங்களை கண்ணன் மனிதர் என்று பெறாங்க வந்து ரத்தத்தையும் உலகம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்ணன் மனிதர் அப்படி லைன்ல இருக்கு பிற பெண்ணிக்கும் ஒரு பெஞ்சா ஒரு பெஞ்சா அதை விட வெளியே சுவாச காற்றே, என் வாழ்வின் ஒன்றே, இறைவா என் உள்ளம் வருவார்.
எல்லாம் நீதானே இறைவா அன்பினை பொழிவார் என் ஆசை காத்தே என் வாழ்வில் ஒன்றே இறைவா என் உள்ளம் வருவார். சிறுபிள்ளைகளுக்கு வந்து ஞானோபதேசம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கு திருப்பலி இருக்கும். இன்று விசேஷமாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அனைத்து கணவன் மனைவர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மற்றும் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே ஒருவருக்கு அறிந்து புரிந்து கூட வாழக்கூடிய ஆசிரியர் தரும்படி கடவுள் ஜெபிப்போம். புதன்கிழமை 18ஆம் தேதி அன்று ஆஷ் வெட்னஸ்டே விவித திருநாள் அன்று வந்து ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது மற்றும் அன்று காலையில் வந்து 6 மணிக்கு ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு தமிழிலும் சாயங்காலம் 5 மணிக்கு ஆங்கிலத்திலும் 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலி இருக்கும். மற்றும் புதன்கிழமைக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட்பில்ஸ் கிடைக்கும். அதில் இருக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் அன்று அதை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று 6 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் ஆங்கிலத்திலும் காலை 7 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் தமிழிலும் சிலுவை பாதை இருக்கும். வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு கன்னடத்திலும் 10 மணிக்கு தமிழிலும் வே ஆஃப் தி கிராஸ் இருக்கும். என்னுடைய வாரத்தில் புனிதர்களுடைய நாள் சென்ட் பீட்டர் காவலுடைய விழா சனிக்கிழமை. அன்பியில் வந்து இன்று சாயங்காலம் வந்து ஃபோஸ்டினா மார்த்தா 5 மணிக்கும், சென்ட் மைக்கேல்ஸ் 6 மணிக்கும், சனிக்கிழமை வந்து சென்ட் ஜோசப் 6 மணிக்கும், சென்ட் ஜெரோம் 7:15 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜூட் 4 மணிக்கும், சென்ட் தாமஸ் ஆர் லேடி ஆஃப் ஃபாத்திமா மதர் தெரேசா 6 மணிக்கும் இருக்கும். அடுத்த மாதம் மார்ச் லென்ட் இருக்கிறதுனால இந்த அன்பியம் இருக்காது. நம்முடைய கேம்பஸில் வந்து ஒரு டெய்லரிங் ட்ரைனிங் சென்டர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அதில் யாராவது விருப்பம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஹேண்ட்பில்ஸ் கிடைக்கும். 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் அப்படி இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 23, 24, 25 திருமணமானவர்களுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹாலில் அவங்களுக்கு வந்து விசேஷமாக பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு வந்து ஒரு புரிந்து கொள்ள தன்மைக்காக. பவுலின் புக் ஹவுஸ் வந்து அடுத்த வாரம் வந்து இங்கே ஒரு புக் ஸ்டால் வைக்கிறாங்க. அதில் யாருன்னா புக்குங்க யாருன்னா வாங்கிக்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றும் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் காம்பினேஷன் இங்கிலீஷ் சைக்காலஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது அட்மிஷன் போகணுன்னா நீங்கள் அங்கே போகலாம். கடந்த வாரம் காணிக்கை மொத்தம் 45,600 பவுன் இருக்கும். நன்றி. அது சைடில் இருக்கவங்க யாருக்கும் நீங்கள் உட்கார முடியாது, வெளியே நின்றுருக்கீங்களே. இது வந்து ரிசர்வ் ஃபார் கப்பிள். யாரெல்லாம் வந்து அடுத்த மாதம் இருக்கீங்களா, கணவன் மனைவி இருந்தீங்கன்னா தயவுசெய்து நாங்கள் பின்னால் போவோம். ப்ரொசெஷன் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். கிறிஸ்துவங்களே, கடவுள் வந்து நம்ம கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி தெரியுமா, குடும்பம் தான். எப்போ நம்ம அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தோடு நம்ம வந்து வாழ்கிறோமோ அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த குடும்பத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லா குடும்பமும் வந்து தேடிக்கிறது என்ன தெரியுமா, ஒரு அமைதி, ஒரு அன்பு. இந்த ரெண்டுத்துக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. பணம் வந்து நம்மளுக்கு தேவை தான், ஆனால் பணம் தான் எல்லாமே கிடையாது. எல்லாமே நம்ம செய்கிறோம், ஆனால் நம்ம குடும்பத்தை பாதுகாத்து போட்டு விட்டுறோம். அன்புக்கு நீங்கள் வந்து சாட்சிகளாக இருக்கணும். அந்த அன்பு வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் வந்து கணவன் இல்லை, மனைவி இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஏதோ ப்ராப்ளமோ இல்லை, அவங்க எல்லாமே கூட இருந்திருக்கல உலகத்தில். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் கடவுள் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அந்த ஒற்றுமையோடு வாழ்றது முயற்சி செய்யணும். அதனால் குடும்பத்தை பாதுகாப்போம், ஒற்றுமைக்கு கிரியேட் பண்ணுவோம். ஒரு மனிதரையும் நம்ம மதிக்கணும். கணவன் மனைவியை மதிக்கணும்.
மனைவி கணவனை மதிக்கணும், பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு மதிக்கணும், அப்பா அம்மாவும் பிள்ளைகள் மதிக்கணும். இதுதான் நீதி. எப்போ இந்த குடும்பத்தில் இப்படி இருக்கோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த சைடில் நின்றுக்கிறவங்களாம் பின்னால் போயிடுங்க. உங்களுக்கு யாருக்கும் இங்கே சீட் கிடையாது, எல்லாம் ரிசர்வ் ஆகிடுச்சு இருக்கிறவங்கெல்லாம். ஓகே, இருக்கிறவங்கெல்லாம் அங்கே ரிசர்வ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் எல்லாம் பின்னால் போகும். தேங்க்யூ. இப்போ நம்மளுடைய மேட்ராசனத்துலேருந்து ஒரு ஜபத்தை குடும்பத்துக்காக, ஒரு கணவன் மனைவிக்காக ஒரு ஜபத்தை கொடுத்துருக்காங்க. கோயிலில் படிப்பாங்க. அதை நீங்களும் ரிப்பீட் பண்ணோம். அந்த நடுவில் இருக்கவங்க யாரும் உள்ளே வராதீங்க. யாருக்கும் இங்கே சீட் இல்லை, எல்லாம் பின்னால் போகணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வெளியே திருவள்ளிக்கு வந்திருக்கவங்க எல்லாம் பின்னால் போவாங்க. விடம் இல்லை, எல்லாம் ரிசர்வ் ஆகிடும். அதில் யாரை கைட் பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. விண்ணக தந்தையே, அனைத்தையும் படைத்தாளும் இறைவனே, தொடக்கத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் திருமண உடன்படிக்கையில் ஒன்று சேர்க்க பணித்தீர். அனைத்து திருமண தம்பதிகளும் அமைதியுடன் வாழ அருள் தாரும். அவர்களின் அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து முதிர்ச்சி பெற செய்யும். அவர்கள் ஒற்றுமையின் பாதையில் அன்பு மிக்கவர்களாக இருக்கவும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கவும் உதவி புரியும். திரு அவையின் மீது கிறிஸ்து கொண்ட அளவற்ற அன்பை தங்கள் திருமண வாழ்வில் பிரதிபலிக்குமாறு தூய ஆவியார் அவர்களின் திருமண வாக்குறுதியை புதுப்பித்து ஆழப்படுத்துவாராக. தங்கள் திருமண வாழ்வில் சோதனைகளை சந்திக்கும் போது அன்பும் பொறுமையுள்ளது, கனி உள்ளது, அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், தியாகத்தின் பலம் பெறும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அருளும். கோபம், தவறான புரிதல்கள், பலவீனம், கவலைகள், சந்தேகங்கள் போன்றவற்றால் சவால்களை எதிர்த்து கொள்ளும்போது பொறுமையோடு செவி கொடுக்கவும், கனிவோடு பேசவும், துணிவோடு மன்னிக்கவும், தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கலிலியாவின் கானாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவரே, அவர்களின் இல்லங்களை அளவற்ற மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நமது உயர்மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் தூய்மையிலும் பணிவிலும் ஒற்றுமையிலும் வளர அருள்மிக பெற்ற அன்னையின் மரியாவும் மகிமை மிக்க புனித யோசேப்பும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்த ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை வாழ்வளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்கிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவழி நிறைவேற்று. உங்களுக்கு நன்றி. அப்படியே டைம் ஆயிடுச்சு, அதனால் தயவுசெய்து அப்படியே கலந்து போங்க மற்றும் வரவங்களுக்கு வந்து வழி விடுங்க. அந்த சைடில் இருக்கீங்க எல்லாரும் நான் தான் போகிறோம். இங்கே யாரும் வராதிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் பொசிஷன் போங்க. இங்கே இருக்குன்னு போங்க. தேங்க்யூ.